ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சைகைகள் செய்து கொண்டே, பெண்ணே, என்ன உளறுகிறாய்? உனக்கு பைத்தியமா என்று கேட்டான். எனக்கு ஒன்றும் பைத்தியமில்லை. உனக்கு பைத்தியம், உன் அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம். உனக்கு இவரை அடையாளம் தெரியவில்லையா? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னன் மகிந்தனை மலை நாட்டுக்கு துரத்திய வீரரை உனக்கு இன்னார் என்று தெரியவில்லையா? சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியானவரை, காவேரி தாய் காப்பாற்றி கொடுத்த தவ புதல்வரை உன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையா? அப்படியானால் இவரோடு எதற்காக நீ புறப்பட்டாய்? எங்கே போக புறப்பட்டாய் என்று கேட்டாள் ராக்கம்மாள். இளவரசர் இப்போது குறுக்கிட்டு, பெண்ணே, நீ என்னை யார் என்றோ தவறாக நினைத்து கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடன் வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன். உன்னோடு அழைத்து கொண்டு போ, வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகி கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அப்போது ராக்கம்மாள் இன்னும் உரத்த குரலில், தெய்வமே, இது என்ன? பொன்னியின் செல்வருக்கு சித்த பிரம்மையா? கடலில் மூழ்கிய போது நினைவை இழந்து விட்டீர்களா? அல்லது அந்த பாவி புத்த பிசுக்கள் இப்படி தங்களை மந்திரம் போட்டு வேறொருவர் என்று என்ன செய்து விட்டார்களா? அல்லது ஐயையோ, அப்படியும் இருக்குமா? தாங்கள் இறந்து போய் தங்கள் திருமேனியில் எவனேனும் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன் வந்து புகுந்திருக்கிறானா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கோமகனே, நன்றாக யோசித்து பாருங்கள். தாங்கள் வியாபாரி அல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்புதல்வர். உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவர். சந்தேகம் இருந்தால் தங்கள் உள்ளங்கைகளை கவனமாக பாருங்கள். சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும் என்று கத்தினாள். உடனே இளவரசர் அருள்மொழிவர்மர் தன் இரு கைகளையும் இறுக்க மூடிக்கொண்டார். பெண்ணே, நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா என்று சொல்லிவிட்டு முருகையனை பார்த்து, இது என்ன தொல்லை? இவளுடைய கூச்சலை நிறுத்த உன்னால் முடியாதா என்று கேட்டார். முருகையன் தன் மனைவியின் அருகில் வந்து காதோடு, ராக்கம்மா, உனக்கு புண்ணியமாய் போகட்டும், பேசாமல் இரு. இளவரசர் யாருக்கும் தெரியாமல் வியாபாரி வேடத்தில் தஞ்சாவூர் போக விரும்புகிறார். அட பாவி மகனே, இதை முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா? புத்த மடத்தில் இளவரசர் இருக்கவே மாட்டார் என்று சொன்னாயே, அந்த புத்தியோடு தான் இப்போதும் இருந்திருக்கிறாய். ஐயையோ, என்ன குற்றம் செய்துவிட்டேன்? ஆசை மிகுதியால் உளறிவிட்டேனே. பாவி பழுவேட்டரையர்கள் தங்களை சிறைப்படுத்தி பழிவாங்க சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அது தெரிந்திருந்தோம் இப்படி தங்களை பகிங்கரப்படுத்தி விட்டேனே. இளவரசே, ஆனாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பழுவேட்டரையர்கள் தங்கள் திருமேனியில் ஓர் அணுவுக்கும் தீங்கு செய்ய முடியாது. என்னை போலும் என் கணவனை போலும் லட்சம் லட்சம் பேர்கள் தங்கள் கட்சியில் நின்று தங்களை பாதுகாக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். இவ்வாறு கூறிவிட்டு உடனே தன்னை சுற்றிலும் நின்ற பெரும் கூட்டத்தை பார்த்து, நான் சொன்னதை நீங்கள் எல்லோரும் ஆமோதிக்கிறீர்கள் அல்லவா? உங்களில் யாரேனும் பழுவேட்டரையர் கட்சியை சேர்ந்தவர்கள் உண்டா? அப்படியானால் அவர்கள் இப்படி முன்னால் வாருங்கள். என்னை முதலில் கொன்றுவிட்டு பிறகு இளவரசருக்கு தீங்கு செய்ய எண்ணுங்கள் என்று அலறினாள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களிலே நாகைப்பட்டினம் நகரத்தின் என் பேராய தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்து, கோமகனே, தாங்கள் இந்த சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை. இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் தங்களை புத்த விகாரத்தில் இருந்து பத்திரமாய் வெளிக்கொண்டு வந்ததே. அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்த நகரின் பாக்கியம் என்று கூறினார். இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று இளவரசர் கண்டு கொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டி இருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் போட்டு புறப்பட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் என்றார் இளவரசர். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது. கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி ஏழைகளாகிய எங்களின் உபசாரத்தை பெற்றுக்கொண்டு தான் புறப்பட வேண்டும் என்று உரக்க சத்தமிட்டு கூறியது அந்த குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள் கூடவே கூடாது. இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இளைப்பாரி விட்டு தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. என் பேராயத்தின் தலைவர் அப்போது, கோமகன்
மருமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபசாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டு தான் போக வேண்டும். புத்த பிஷுக்கள் செய்த பாக்கியம் நாங்கள் செய்யவில்லையா? நேற்று இந்த நகர மக்கள் தங்களை புத்த பிஷுக்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு சூடாமணி விகாரத்தையே தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கிவிட பார்த்தார்கள். அந்த சமயத்தில் புயல் வந்துவிட்டது. நாங்கள் செய்ய தவறியதை புயல் செய்துவிட்டது. விகாரம் இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அதை கேட்ட இளவரசர், ஐயா, தாங்கள் புத்த பிஷுக்கள் மீது குற்றம் சுமத்தியது சரியல்ல. என்னுடைய வேண்டுகோளுக்காகவே பிஷுக்கள் புத்த விகாரத்தில் என்னை வைத்திருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு மன்றாடிய என்னை யமனுடைய பாச கயிற்றிலிருந்து காப்பாற்றினார்கள். சூடாமணி விகாரம் விழுந்துவிட்டது என்று கேட்டு என் மனம் வேதனைப்படுகிறது. அதை திருப்பி கட்டி கொடுப்பது என்னுடைய கடமை என்றார் இளவரசர். இளவரசே, இதெல்லாம் முன்னரே எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. இப்போது தெரிந்துவிட்டபடியால் சூடாமணி விகாரத்தை நாங்களே புதுப்பித்து கட்டி கொடுத்து விடுவோம். இளவரசே, தாங்கள் ஒருவேளை எங்கள் விருந்தாளியாக மட்டும் இருந்துவிட்டு போக வேண்டும் என்றார் என் பேராயத்தின் தலைவர். ஆமாம் என்று 10,000கணக்கான மக்களின் குரல்கள் எதிரொலி செய்தன. இளவரசே, இங்கே தங்குவதினால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கின்றன. நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்வலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்து தஞ்சாவூருக்கே கொண்டு விட்டு வருகிறோம் என்றார் என் பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் அதிகமாகி கொண்டிருந்தது. இளவரசர் யோசித்தார். காரியம் என்னவோ கெட்டு போய்விட்டது. ரகசியம் வெளியாகிவிட்டது. ராக்கம்மாள் மூடத்தனமாக கூச்சலிட்டு வெளிப்படுத்திவிட்டாள். மூடத்தனத்தினால் வெளிப்படுத்தினாளா அல்லது வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குமா? எப்படி இருந்தாலும் இந்த நகர மக்களின் அன்பை மீறிக்கொண்டு உடனே புறப்படுவது இயலாத காரியம். அதனால் இவர்கள் மன கஷ்டம் அடைவார்கள். அதோடு உத்தேசத்திலுள்ள நோக்கம் மேலும் தவறினாலும் தவறிவிடும். மத்தியானம் வரையில் இருந்து இவர்களை சமாதானப்படுத்திவிட்டு தான் போக வேண்டும். புயலினால் கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு சிறிது ஆறுதல் கூறிவிட்டு போக வசதியாக இருக்கும். நான் இந்த சமயம் என்னை வெளிப்படுத்தி கொள்வதால் நாட்டில் குழப்பம் விளையும் என்று இளைய பிராட்டி குந்தவை கூறினாரே, அது எவ்வளவு உண்மையான வார்த்தை! என் தமக்கையை போன்ற அறிவாளி இந்த உலகிலேயே யாரும் இல்லைத்தான். தஞ்சை சிம்மாதன உரிமையை பற்றி பேசுகிறார்களே, உண்மையில் குந்தவை தேவியை அல்லவா சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும்? இவ்வாறு பொன்னியின் செல்வர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாகி வருவதை கண்டார். அவர்களுடைய குதூகலமும் வளர்ந்து வருவதை அறிந்தார். புயலின் கொடுமைகளையும் புயலினால் விளைந்த சேதங்களையும் மக்கள் அடியோடு மறந்துவிட்டதாக தோன்றியது. எங்கிருந்தோ யானைகள், குதிரைகள், சிவிகைகள், திருச்சின்னங்கள், கொடிகள், பேரிகைகள், எக்காலம் முதலிய வாத்தியங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டு தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். என் பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் அன்பையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா? இளவரசர் தங்கி செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்து விட்டது. குதூகலத்தை வெளிப்படுத்தும் வழிகளை கடைபிடிக்க தொடங்கினார்கள். வாத்தியங்கள் முழங்க தொடங்கின. ஆங்காங்கே வீதிகளில் கத்தி விளையாட்டு, களி விளையாட்டு, குரவை கூத்து முதலியவை ஆரம்பமாயின. ஜனங்களையும் அவர்களுடைய குதூகல விளையாட்டுகளையும் கடந்து கொண்டு நாகைப்பட்டினத்து சோழ மாளிகைக்கு செல்வது பெரிதும் கஷ்டமா இருந்தது. எப்படியோ கடைசியில் போய் சேர்ந்தார்கள். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பாற முடியவில்லை. ஏனெனில் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற தங்கள் ஆவலை தெரியப்படுத்தி கொண்டார்கள். இளவரசரும் அடிக்கடி வெளியில் வந்து ஜனக்கூட்டத்தினிடையே சென்று அவர்களுடைய சேம லாபங்களை பற்றி கேட்டார். புயலினால் விளைந்த கஷ்ட நஷ்டங்களை பற்றி அனுதாபத்துடன் விசாரித்தார். தாம் தஞ்சாவூருக்கு போனவுடனே ஜனங்கள் அடைந்த கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறினார். அதை பற்றி ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமடையவில்லை என்பதையும் கண்டு கொண்டார். ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பழுவேட்டரையர்களின் அதிகாரத்துக்கு முடிவு ஏற்படுமா என்று பேசிக் கொண்டதும் அவர் காதில் விழுந்தது. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றியும் அடுத்தபடி சிம்மாசனத்துக்கு வரக்கூடியவரை பற்றியும் அடக்கமான குரலில், ஆனால் இளவரசர் காதில் விழும்படியாக பலரும் பேசினார்கள். இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெரும்
குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இளவரசருக்கு விருந்து அளிக்க பெருந்தர ஏற்பாடுகள் நடந்தன. இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரளுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன. புயலினால் நஷ்டமானது போக நகரில் எஞ்சியிருந்த தானியங்கள் எல்லாம் வந்து குவிந்தன. காய்கறிகளை பற்றியோ கவலையே இல்லை. விழுந்த வாழை மரங்களின் வாழைக்காய் குலைகளையும் விழுந்த தென்னை மரங்களின் தென்னை குலைகளையும் கொண்டு வந்து விருந்து தயாரித்தார்கள். விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கியது. இளவரசர் சோழ மாளிகையின் மேல் மாடத்து முகப்பில் வந்து கைகூப்பி கொண்டு நின்றார். வீதியில் பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாய் இருந்தன. இளவரசர் ஏறி செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று வந்து நின்றது. முன்னாலும் பின்னாலும் குதிரைகள் காளைகள் முதலியவை நின்றன. திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பலவித வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள். மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலை போல் ஆரவாரித்து கொண்டு கண்ணு கெட்டிய தூரம் நின்றார்கள். இளவரசர் வெளி தோற்றத்துக்கு புன்னகை பூத்த முகத்துடன் பொலிந்தார். அவர் உள்ளத்திலோ பெரும் கவலை குடிக்கொண்டிருந்தது. பெற்ற தாயை காட்டிலும் பன்மடங்கு அவருடைய அன்பை கவர்ந்திருந்த ஈழத்து ராணியின் கதியை பற்றி அறிந்து கொள்ள அவர் உள்ளம் துடி துடித்தது. முருகையன் மனைவியிடம் இன்னும் சிறிது விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தார். அவளோ ஜனக்கூட்டத்தில் மறைந்து விட்டாள். முருகையன் மட்டும் முந்தி அடித்துக் கொண்டு இளவரசரை தொடர்ந்து சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவன் மனைவி ராக்கம்மாள் என்ன ஆனாள் என்பது அவனுக்கும் தெரியவில்லை. மற்றொரு பக்கத்தில் இளவரசரை வேறொரு கவலை பற்றி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக தான் ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்புவதாய் முன்னமே பழுவேட்டரையர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் செய்யும் ஆர்ப்பாட்டங்களின் காரணமாக அவர்கள் கூற்று உண்மை என்று ஏற்பட்டு விடுமே. எப்படியாவது இந்த நகர மாந்தர்களின் அன்பு சுழலில் இருந்து தப்பித்து போனால் போதும் என்று இளவரசருக்கு தோன்றிவிட்டது. இந்த நிலைமையில் அவர் சற்றும் எதிர்பாராத இன்னொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஜனங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளும் பாவனையில் இளவரசர் கும்பிட்டு கொண்டு நின்ற போது ஜனக்கூட்டத்தை விலக்கி கொண்டு ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்களும் மாளிகையின் வாசலில் நின்றார்கள். முன்னேற்பாட்டின்படி நிகழ்ந்தது போல் சில நிமிட நேரம் பேரிகை முரசு எக்காலம் முதலிய 100 வாத்தியங்கள் கடல் ஒலியையும் அடக்கி கொண்டு ஒலித்தன. சட்டென்று அவ்வளவு வாத்தியங்களும் நின்ற போது அந்த பெரும் கூட்டத்தில் அமைதி நிலவியது. அந்த சமயத்தில் நகர தலைவர்களில் முதியவராக காணப்பட்ட ஒருவர் மாளிகை முன்வாசலில் இருந்த நிலா மேடை மீது ஏறி நின்று கொண்டு கம்பீரமான குரலில் கூறினார். பொன்னியின் செல்வா, ஒரு விண்ணப்பம். நாகை நகரையும் அக்கம் பக்கத்து கிராமங்களையும் சேர்ந்த ஜனங்களின் சார்பாக ஒரு கோரிக்கை. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றி நாங்கள் அனைவரும் கவலை கொண்டிருக்கிறோம். அதை போலவே நாங்கள் கேள்விப்படும் இன்னொரு செய்தியும் எங்களுக்கு கவலை தருகிறது. பழுவேட்டரையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட தீர்மானித்திருப்பதாக அறிகிறோம். மதுராந்தக தேவர் இன்று வரையில் போர்க்களம் சென்று அறியாதவர். அவர் பட்டத்துக்கு வந்தால் உண்மையில் பழுவேட்டரையர்கள் தான் ராஜ்யம் ஆளுவார்கள். சிற்றரசர்கள் வைத்ததே சட்டமா இருக்கும். இளவரசர் ஆதித்த கரிகாலர் 3 ஆண்டு காலமாக சோழ நாட்டுக்கு வரவே இல்லை. அதற்கு ஏதேதோ காரணங்கள் சொல்கிறார்கள். அவருக்கு மகுடம் சூட்டிக் கொள்ள விருப்பமில்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அடுத்தபடி நியாயமாக பட்டத்துக்கு வரவேண்டியவர் யார்? சோழ நாடு தவம் செய்து பெற்ற புதல்வரும் காவேரி தாய் காப்பாற்றி கொடுத்த செல்வரும் ஈழம் வென்ற வீராதி வீரருமான தாங்கள் தான். மக்களே, நான் கூறியது உங்களுக்கெல்லாம் சம்மதமான காரியமா என்று அந்த முதியவர் சுற்றிலும் நின்ற ஜனத்திரளை பார்த்து கேட்கவும் 8 திசையும் நடுங்கும்படியான பேரொலி அந்த கூட்டத்திலிருந்து எழுந்தது. ஆம், எங்கள் கருத்தும் அதுவே என்று 16,000 குரல்கள் கூறின. அதை தொடர்ந்து கோஷித்தன. இவ்வளவு கோஷங்களும் சேர்ந்து உரு தெரியாத பெரும் இறைச்சலாக கேட்டது. மறுமொழி சொல்வதற்காக இளவரசரின் உதடுகள் அசைய தொடங்கியது. ஏதோ மந்திர சக்தியினால் கட்டுண்டு அடங்கியது போல் அந்த பேரிரைச்சல் அடங்கியது. ஐயா, நீங்கள் எல்லோரும் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பை கண்டு ஆனந்தப்படுகிறேன். ஆனால் அந்த அன்பை நீங்கள் காட்டும் விதம் முறையாக இல்லையே. என் அருமை தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி இன்னும் ஜீவியவந்தராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட்டதாக தோன்றுகிறது. சக்கரவர்த்தி நீடூழி வாழ வேண்டும் என்று என்னுடன் சேர்ந்து நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஜீவியவந்தராக இருக்கும் போது அவருக்கு பிறகு பட்டத்துக்கு யார் என்பதை பற்றி யோசிப்பது ஏன்? நகர தலைவர்களின் முதல்
மக்கள் தலைவரான முதியவர் இளவரசரின் கேள்விக்கு சரியான விடை வைத்திருந்தார். பொன்னியின் செல்வா, சோழ நாட்டில் ஒரு மன்னர் உயிரோடு இருக்கும் போதே அடுத்தபடி பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நிர்ணயித்து விடுவது தொன்று தொட்டு வந்திருக்கும் வழக்கம். மதுரை கொண்ட வீரரும் தில்லையம்பல கோயிலுக்கு பொற்கூரை வேந்தவருமான மகா பராந்தக சக்கரவர்த்தி தம் காலத்திலேயே தமக்கு பின் பட்டத்துக்கு வர வேண்டியவர்களை முறைப்படுத்தி விடவில்லையா? அதன்படி தானே தங்கள் தந்தை சிம்மாசனம் ஏறினார். ஐயா, இப்போதும் அடுத்த பட்டத்துக்கு உரியவரை பற்றி சக்கரவர்த்தி தானே தீர்மானிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை பற்றி யோசிப்பதும் பேசுவதும் முறையல்லவே என்றார் இளவரசர். பொன்னியின் செல்வா, சக்கரவர்த்திக்கு தான் அந்த உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்கிறோம். சக்கரவர்த்தி சுயமாக முடிவு செய்ய கூடியவரா இருந்தால் அது சரியாகும். தற்போது சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் தஞ்சை கோட்டைக்குள் சிறைப்படுத்தி அல்லவா வைத்திருக்கிறார்கள். இளவரசே, இன்னும் சொல்ல போனால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றியே எங்களில் பலருக்கு சந்தேகமா இருக்கிறது. தங்களுடன் தொடர்ந்து தஞ்சைக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக சக்கரவர்த்தி நல்லபடியாக இருந்தால் அவரிடம் எங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பிற்பாடு தாங்கள் தான் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்வோம். பிறகு சக்கரவர்த்தி முடிவு செய்கிறபடி செய்யட்டும். பெரியவர் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றி சந்தேகப்பட்டு கூறிய வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தில் பெரும் திகிலை உண்டாக்கின. இத்தனை நாளும் அவர் அறிந்திராத வேதனையும் பயமும் ஏற்பட்டன. சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதோ ஆபத்து நெருங்கிவிட்டது போலவும் அதை தடுக்க முடியாத தூரத்தில் தாம் இருப்பது போலவும் ஒரு பிரம்மை உண்டாகியது. ஈழத்து ராணியை யாரோ மூர்க்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போன விவரமும் நினைவுக்கு வந்தது. இனி ஒரு கணமும் தாமதிக்காமல் தஞ்சை போய் சேர வேண்டும் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சில வினாடி நேரத்தில் இளவரசர் தாம் செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்மானித்துக் கொண்டார். இவர்களுடன் வாதமிட்டு கொண்டிருப்பதில் பயனில்லை. பிரயாணப்படுவது தான் தாமதமாகும். இப்போது இவர்கள் பேச்சை ஒப்புக்கொண்டதாக சொல்லி பிரயாணப்பட்டுவிட்டால் வழியில் போக போக வேறு உபாயங்களை கண்டுபிடித்து கொள்ளலாம். ஐயா, உங்களுடைய விருப்பத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. சக்கரவர்த்தியை பற்றி தாங்கள் கூறியது அவரை தரிசிக்க வேண்டும் என்ற என் கவலையை அதிகரித்து விட்டது. நான் உடனே புறப்பட வேண்டும். நீங்களும் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்பினால் தாராளமாக என்னுடன் வாருங்கள். பட்டத்து உரிமையை பற்றி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் அனைவரும் நடந்து கொள்வோம். சிறிது நேரத்துக்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறி கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாகி கொண்டிருந்தது. புயல் அடித்த அன்று காலையிலே தான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரில் இருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். சோழ நாட்டு கிராமங்களின் வழியாக அவர் நீண்ட பிரயாணம் செய்ய விரும்பவில்லை. மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம் போல் நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இந்த சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய வரையில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரை தான் தம்முடன் அழைத்து போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்த போது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இரு கரையும் தொட்டுக்கொண்டு வேகமாக போய்க் கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடுநதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்துவிட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கும் இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி திரும்பி சக்கரமாக சுழன்றது. பழுவேட்டரையரின் உள்ளத்திலும் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்து சுழன்று கொண்டிருந்தது. நந்தினியின் எதிரில் இருக்கும் போது அவருடைய அறிவு மயங்கி போவது சாதாரண வழக்கம். அவள் கூறுவதெல்லாம் சரியாகவே அவருக்கு தோன்றும். வாழ்நாளெல்லாம் தமக்கு பிடிக்காமல் இருந்த ஒரு காரியத்தை நந்தினி சொல்லும் போது அது செய்வதற்கு உரியதாகவே அவருக்கு தோன்றிவிடும். ஏனெனில் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவருடைய வாய் சரி, அப்படியே செய்வோம் என்று கூறிவிடும். சொல்லிய பிறகு வாக்கு தவறி எதுவும் செய்வதற்கு அவர் விரும்புவதில்லை. இப்போதும் அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகரை அழைத்து வரும்படி நந்தினி சொன்ன போது சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார். பிரயாணம் கிளம்பிய பிறகு அது சம்பந்தமாக பல சந்தேகங்கள் எழுந்து அவர் உள்ளத்தை வதைத்தன. நந்தினியின் நடத்தையில் அணுவள
சிறிதளவும் களங்கம் ஏற்பட கூடும் என்று அவர் எண்ணவில்லை. ஆயினும் நந்தினியை போன்ற பிராயமுடைய 3 வாலிபர்களுக்கு மத்தியில் அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அடிக்கடி அவர் மனதில் தோன்றி வேதனையை தந்தது. கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் ஆகிய 3 மீதும் அவர் கோபம் கொள்வதற்கு காரணங்கள் இருந்தன. பொக்கிஷ நிலவரையில் நள்ளிரவில் தாமும் நந்தினியும் போய்க் கொண்டிருந்த போது கந்தமாறன் எதிர்பட்டு நந்தினியை தங்கள் மகள் என்று குறிப்பிட்டது அவர் நெஞ்சத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பினால் சூடு போட்டது போல் பதிந்திருந்தது. அப்போது உண்டான கோபத்தில் அவனை கொன்றுவிடும் படியாகவே காவலனுக்கு இரகசிய கட்டளை இட்டுவிட்டார். பின்னால் அதை பற்றி வருந்தினார். எப்படியோ கந்தமாறன் பிழைத்து விட்டான். அவன் எப்படி பிழைத்தான், நிலவரை காவலன் எப்படி மாண்டான் என்னும் விவரத்தை இன்னமும் அவரால் அறிய முடியவில்லை. அதற்கு பிறகு கந்தமாறன் தம் அரண்மனையிலேயே சில நாள் இருந்ததையும் நந்தினி அவனுக்கு சிரத்தையுடன் பணிவிடை செய்ததையும் அவரால் மறக்க முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனும் கடம்பூரில் இருக்கிறான். முதலில் அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு அவனை பிடிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியிடம் தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பியதையும் தஞ்சை கோட்டையில் இருந்து ஒருவரும் அறியாமல் தப்பி ஓடியதையும் அறிந்த போது அவருடைய வெறுப்பு அதிகமாகியது. அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பி சென்றதற்கு நந்தினி உதவி செய்திருக்கலாம் என்று குறிப்பாக சொன்னதையும் அவர் மறக்கவில்லை. அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கும் ரகசிய தூதன் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அவனுக்கும் நந்தினிக்கும் தொடர்பு ஏதும் இருக்க முடியாது. ஆனாலும் வந்தியத்தேவனையும் நந்தினியையும் சேர்த்து எண்ணி பார்த்த போதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு இதயத்தில் அனல் வீசியது. பிறகு ஆதித்த கரிகாலர் இருக்கவே இருக்கிறார். அவர் முன்வரு சமயம் ஒரு கோயில் பட்டரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்பதும் அவர் தான் நந்தினி என்பதும் அவர் காதுக்கு எட்டி இருந்தது. இப்போது அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எதற்காக? ஒன்று மட்டும் நிச்சயம், ஆதித்த கரிகாலன் பெரிய முரடனா இருக்கலாம், பெரியோர்களிடம் மரியாதை இல்லாதவனா இருக்கலாம். ஆனால் அவன் சோழ குலத்தில் உதித்தவன். அந்த குலத்திலே யாரும் பிறர் மனைவிக்கு துரோகத்தை செய்ததில்லை. கரிகாலனும் பெண்கள் விஷயமான நடத்தையில் மாசு மறுவற்றவன். ஆனால் நந்தினி எப்படி? அவளை தாம் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படி எல்லாம் நடந்து வந்திருப்பது சரிதானா? அவளுடைய நடத்தையில் மாசு ஒன்றும் இல்லை என்பது நிச்சயமா? அவளுடைய பூர்வீகமே இன்னும் பழுவேட்டரையருக்கு சரிவர தெரியாது. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் அவளை பற்றி சொல்லாமல் சொல்லி பல முறை எச்சரித்திருக்கிறான். தம்பி கூறியதே சரியாக போய்விடுமோ? நந்தினி தம்மை வஞ்சித்து விடுவாளா? ஆகா, கதைகளில் சொல்கிறார்களே, அது போன்ற வஞ்சக நெஞ்சமுள்ள பெண்கள் உண்மையிலேயே உலகத்தில் உண்டா? அவர்களில் ஒருத்தி நந்தினியா? இவ்வாறு எண்ணிய போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் கோபக்கானல் கொழுந்து விட்டது என்றால் அதே சமயத்தில் நந்தினியின் மீது அவர் கொண்டிருந்த மோகத்தீயும் சுடர்விட்டு வீசியது. இவற்றினால் உண்டான மனவேதனையை மறப்பதற்காக பழுவேட்டரையர் தாம் தலையை ஆட்டிக்கொண்டு தொண்டையையும் கனைத்து கொண்டார். 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ற நினைவுதான் அவர் தமது பெரிய கையினால் நெற்றியில் அடித்துக் கொள்ளாமல் தடை செய்தது. படகின் விளிம்புகளை இறுகி பிடித்துக் கொண்டு பற்களை கடித்துக் கொண்டு எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 தினங்களில் தெரிந்து கொண்டு விடுகிறேன். இதுவரை செய்த தவறு போல் இனிமேல் ஒரு நாளும் செய்வதில்லை என்று முடிவு செய்து கொண்டார். இந்த நேரம் பழுவேட்டரையரின் மனதில் குடிகொண்டிருந்த வேதனையை படகிலே இருந்த மற்றவர்கள் உணரக்கூட இல்லை. புயல் காற்றில் படகு அகப்பட்டு கொண்டதன் காரணமாகவே அவர் அவ்வளவு சங்கடப்படுவதாக நினைத்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் மன தைரியத்தில் நிகரற்றவர் என்று பெயர் வாங்கி இருந்தவர். அவரே இவ்வளவு கலங்கி போனதை பார்த்து மற்றவர்களின் மனதிலும் பயம் குடிகொண்டது. எந்த நேரம் படகு கவிழுமோ என்று எண்ணி அனைவரும் தப்பி பிழைப்பதற்கு வேண்டிய உபாயங்களை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக வெகு நேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரை ஏற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது. இனி கவலை இல்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள். அந்த சமயத்தில் நதிக்கரையில் புயல் காற்றினால் பேயாட்டம் மாடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று படகின் அருகே தண்ணீரில் விழுந்தது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெரும் முயற்சி செய்தார்கள். பலிக்கவில்லை. மரம் வேகமாக வந்து படகிலே மோதியது. படகு தடார் என்று கவிழ்ந்து
கவிழ்ந்தது. மறு கணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் படகு கவிழ்ந்தால் தப்பி பிழைப்பது பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவ்வாறு உண்மையில் நிகழ்ந்துவிட்டதும் அந்த அபாயத்திலிருந்து சமாளிப்பதற்கு ஓரளவு ஆயத்தமா இருந்தார்கள். கரையை நெருங்கி படகு வந்து விட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்தி கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்துக் கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் மூழ்கிவிட்டார். அவரை தண்ணீரின் வேகம் வெகு தூரம் மடித்து கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவர் தண்ணீருக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடன் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றும் முற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்துக் கொண்டார். கரையை குறிவைத்து நீந்த தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதந்தார். பல முறை நதிக்கரையை ஏற முயன்ற போது மழையினால் சேராகி இருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்துக் கொண்டார். இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதி படுக்கையில் புல்கள் காடு மண்டி வளர்ந்திருந்த ஓரிடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணர் புதர்களின் உதவியை கொண்டு அந்த கிழவர் தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக கரை ஏறினார். பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. திருமலை ஆற்றுக்கு எதிரில் கரை ஏற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. குடந்தை நகருக்கு அருகிலே தான் தாம் கரை ஏறி இருக்க வேண்டும். இன்று இரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டார். புயல் அப்போது தான் பூரண உக்கிரகத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. 100,000 பேய்கள் சேர்ந்து சத்தமிடுவது போன்ற பேரோசை காதை செவிடுபட செய்தது. மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன. வானத்தில் இடி முழக்கங்கள் அடிக்கடி கேட்டன. பெருமழை சோவென்று கொட்டியது. எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமலா போகும்? அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியது தான். பொழுது விடிந்த பிறகு தான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார். நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீரா இருந்தது. இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதா இல்லை. ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்ற போது தாம் எதிரே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்து விட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இல்லை. மறு கணம் அவர் தலை குப்பர தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரையை உடைத்துக் கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி அடித்துக் கொண்டு போனது. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசம் ஆனபடியால் அவரை ஆழமாக அகால பாதாளத்துக்கே அடித்துக் கொண்டு போவது போலிருந்தது. படகு கவிழ்ந்து நதியில் போய்க் கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்துக் கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை. உருண்டு புரண்டு கீழே போய்க் கொண்டிருந்தார். கண் தெரியவில்லை, காதும் கேட்கவில்லை. நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை. மூச்சு திணறியது. ஒரு பயங்கர ராட்சசன் அவரை தண்ணீரில் அமுக்கி அமுக்கி தலை குப்புற புரட்டி புரட்டி அதே சமயத்தில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டு போவது போல் இருந்தது. ஐயோ, கழுத்தை பிடித்து திருகுவது போல் இருக்கிறதே, காது செவிடுபடுகிறதே. துர்கா பரமேஸ்வரி, நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா? அடி பாவி நந்தினி, உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார். ஐயோ பாவம், உன்னை அந்த கொடூரர்கள் மத்தியில் விட்டு வந்தேனே. உன் அழகை கண்டு மயங்கி உன் நிலையை கண்டு இறங்கி உன்னை மணந்து கொண்டதில் நான் என்ன சுகத்தை கண்டேன்? மன அமைதி இழந்ததை தவிர வேறு என்ன பலனை அனுபவித்தேன்? கடைசியில் இப்படி கொள்ளிடத்து உடைப்பில் அகப்பட்டு திணறி திண்டாடி சாக போகிறேனே. 64 போர்க்காயங்களை சுமந்த என் உடம்பை புதைத்து வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கூட வைக்க போவதில்லை. என் உடலை யாரும் கண்டெடுக்க போவது கூட இல்லை. எங்கேயாவது படு பள்ளத்தில் சேற்றில் புதைந்துவிட போகிறேன். என் கதி என்ன ஆயிற்று என்று கூட யாருக்கும் தெரியாமலே போய்விட போகிறது. அல்லது எங்கேயாவது கரையிலே கொண்டு போய் என் உடம்பை இந்த வெள்ளம் ஒதுக்கி தள்ளிவிடும். நாய் நரிகள் பிடி
நெருங்கி தின்று பசியார போகின்றன. சில நிமிட நேரத்துக்குள் இவை போன்ற எத்தனையோ எண்ணங்கள் பழுவேட்டரையர் மனதில் தோன்றி மறைந்தன. பின்னர் அடியோடு அவர் நினைவை இழந்தார். தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது. அவருள் மிச்சம் இருந்த சிறிது சக்தியை உபயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பாய்ந்தார். மறு நிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க முயன்றார். இறுக கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூச செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. தேவி, உன் கருணையே கருணை. என்னுடைய அமைதியற்ற மண்ணுலக வாழ்வை முடித்து விண்ணுலகில் உன்னுடைய சன்னிதானத்துக்கே அழைத்து கொண்டாய் போலிருக்கிறது. இல்லை, இது விண்ணுலகம் இல்லை, மண்ணுலகத்தில் உள்ள அம்மன் கோவில். எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம். தாம் விழுந்து கிடப்பது கற்ப கிருகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சம் தான் சற்று முன் தாம் கண்களை அவ்வளவு கூச செய்தது. வெளியிலே இன்னும் மழை கொட்டி கொண்டிருக்கிறது. புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கற்ப கிருகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. அது ஒரு நல்ல சகுனமோ? துர்கா பரமேஸ்வரி தம்மிடம் வைத்துள்ள கருணைக்கு அறிகுறியோ? எத்தனை பெரிய விபத்துக்கள் வந்தாலும் தமது ஜீவன் மங்கிவிடாது என்று எடுத்து காட்டுவது போல் அல்லவா இருக்கிறது. ஜெகன்மாதாவின் கருணையே கருணை. தமது பக்தியெல்லாம், தாம் செய்த பூசனை எல்லாம் வீண் போகவில்லை. கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. வெகு நேரம் வெள்ளத்திலேயே கிடந்தபடியால் உடம்பு சில்லிட்டு நடுங்குவது போல் இருந்தது. அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்து கொண்டார். தமது ஈர துணியை களைந்து எறிந்துவிட்டு திரை துணியை அறையில் உடுத்தி கொண்டார். அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள், பழங்கள், நிவேதனத்துக்கான பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார். தேவிக்கு பூஜை செய்வதற்காக வந்த பூசாரியும் பிரார்த்தனைக்காரர்களும் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடி போயிருக்க வேண்டும். ஏன் அவர்கள் அப்படி ஓடினார்கள்? புயலுக்கும் மழைக்கும் பயந்து ஓடினார்களா? அல்லது கொள்ளிடத்து கரையில் உடைப்பு ஏற்பட்டு விட்டதை பார்த்துவிட்டு ஓடினார்களா? எதுவா இருந்தாலும் சரி, தாம் செய்த புண்ணியம் தான் துர்கா பரமேஸ்வரி தம்மை உடைப்பு வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல, தம்முடைய பசி தீருவதற்கு பிரசாதமும் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறாள். இன்று இரவு இந்த கோவிலில் தான் கழிக்க வேண்டும். இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. உடைப்பு வெள்ளம் இந்த சிறிய கோவிலை ஒட்டித்தான் பாய்ந்து செல்ல வேண்டும். அதனால் கோவிலுக்கே ஆபத்து வரலாம். கோவிலை சுற்றிலும் வெள்ளம் குழி பறித்து கொண்டிருக்கும். அஸ்திவாரத்தையே தகர்த்தாலும் தகர்த்துவிடும். ஆயினும் இன்று இரவுக்குள்ளே அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது. அவ்விதம் நேர்வதா இருந்தாலும் சரிதான். இன்று இரவு இந்த கோவிலை விட்டு போவதற்கில்லை. உடம்பிலும் தெம்பு இல்லை, உள்ளத்திலும் சக்தி இல்லை. இவ்வாறு எண்ணிக்கொண்டே பழுவேட்டரையர் பயபக்தியுடன் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார். தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுற்றி கொண்டு வந்தது. சிறிது நேரத்துக்குள் பழுவேட்டரையர் பெருந்துயரில் ஆழ்ந்து விட்டார்.